ஹலோ ட்ராவலர்ஸ், திருப்பதியில் புரட்டாசி மாதத்துக்கான பயண வழிகாட்டி. நீங்கள் புரட்டாசி மாதம் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அங்கே கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் வந்து மொத்தம் 4 பேர் போகிறோம். நானே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், என் தங்கச்சி, மொத்தம் 4 பேர் போகிறோம். நாங்கள் வந்து சாமி தரிசனத்துக்கு ஆல்ரெடி 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஓப்பன் ஆகிற டேட் கொண்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த டேட்டில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். போனதுலேயே நம்ம சொல்லியிருந்தோம் பயண வழிகாட்டியில். நாங்கள் போன டைம் போகையில் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் நாங்கள் போயிட்டோம். நம்ம புக் பண்ண அந்த டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். ஸோ அதில் ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள்லாம் இந்த தடவை வந்து தெளிவாக பிளான் பண்ணி அந்த டிக்கெட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் போய் எப்படி சாமி பார்க்க போகிறோம், நாளைக்கு மத்தியானம், அதாவது புரட்டாசி சனிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு வந்து எங்களுக்கு சாமி தரிசனம் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 மணிக்கு பார்க்க முடியுதா, இல்லை எவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியே ஆன்மீக தகவல்கள், ஸோ ஏதாவது நீங்கள் வந்து டூராக போகணும், சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரை பற்றி நான் பயண வழிகாட்டி அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெகுலராக வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு புரட்டாசி சனிக்கிழமை சூரிய உதயத்தை திருப்பதியில் வந்து தான் பார்த்தோம். இதே மாதிரி பெருமாளையும் பார்த்துட்டா வந்து மிகப்பெரிய பாக்கியசாலி நம்ம தான். நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம காரில் வந்துட்டு நம்ம ஊரில் இருந்து திருச்சி வந்தாச்சு. எங்கள் ஊரில் இருந்து திருச்சிக்கு 1.5 மணி நேரம் ட்ராவலு. காரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா எங்களுக்கு அங்கே கார் பார்க்கிங் பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. அங்கே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப சேஃபாக காரை போட்டாச்சு. 24 ஹவர்ஸுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு 8 ஹவர்ஸுக்கு வந்துட்டு 6 ஹவர்ஸ்க்கா 8 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸுக்கு வந்து 50 ரூபா காசு வாங்கினாங்க. 50 ரூபா தானே? 50 ரூபா தானே? இல்லை 50 ரூபா தான். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். 6 ஹவர்ஸுக்கு 50 ரூபா, 24 ஹவர்ஸுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. அங்கே நிப்பாட்டிடுங்க காரை, எப்பயுமே வெளியில தான் நிப்பாட்டி போகாதீங்க, சேஃபு கிடையாது. ஸோ 24 ஹவர்ஸுக்கு தான் 100 ரூபா. இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரில, அதனால் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தெரில. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளார போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து ஏசியில் வந்து ஃபுல்லாக ஏசியில் கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பஸ் ஸ்டாண்டு உள்ளார போனேன். தனித்தனியாக பிரித்து விட்ருக்காங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஆம்னி பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஆம்னி பஸ்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரூட் வந்து ஆம்னி பஸ்ஸு செல்லும் இடம்னு அவங்க மேலே போட்டிருக்காங்க. ஆனால் அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கிறதுனால வேறு சைடு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஆம்னி பஸ் போக்குன்னு அந்த ரூட்டு அந்த மேலே வந்து போர்டு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்து போகாதீங்க. ஏன்னா ஆம்னி பஸ் அந்த இடத்துல நிற்கல. அந்த இடம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அதனால் வேறு இடத்துல தான் நிற்கிது. எதுக்கும் யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நாங்கள் அங்கேயே வந்து நைட்டு டிஃபனை முடிச்சிட்டோம். டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே இந்த ஏசி இருக்கிறதுனால அடுப்பில் சமைக்கிறதுல எல்லாமே கரண்ட் அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. வேறு எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஃபஸ்ட் டே சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு போனீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு பஸ் வந்துருச்சு. ஆனால் மழை, பயங்கர மழை. ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு பெருசாக நினையலை. பஸ்ஸு வந்து ஏறிட்டு திருப்பி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வந்து திருப்பதி வந்து இறங்கிட்டோம். இறங்கணுன்னே பார்த்திங்க அப்படின்னா இறங்கி நம்மளை ரெடியாக கூட விட மாட்டேங்கிறாங்க இந்த டிரைவர்ஸு எல்லோரும் வந்துட்டு. ஆனால் மலைக்கு போகணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஒரு கார் எடுத்தோம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 கேட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஏன்னா பத்மாவதி தாயார் கோயில் போகணும். அதனால் கீழேயே வந்துட்டு நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணலை. நம்ம டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் ரூமும் புக் பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் பண்ணப்போ ரூம் கிடைக்கல. டிக்கெட் கிடைச்சதே பெரிய விஷயம், ரூம் கிடைக்கல. ஸோ வந்து நாங்கள் இங்கே கீழே ரூம் பிடிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பத்மாவதி தாயார் கோயில் போயிட்டு மேலே போகலான்னு நினைக்கிறோம். இதுதான் இப்போதைக்கு எங்களோட பிளானு. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆனால் வந்து இப்போ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பத்மாவதி தாயார் கோயிலில் தரிசனத்தை முடிச்சாச்சு. நம்ம வந்து கடைசியாக டீ குடிக்கையில் வீடியோ எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கீழேயே வந்து ரூமு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரூம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரையிலே ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டு வந்திருக்கணும் மேல் திருப்பதியில். அப்படி இல்லை அங்கே போய் புக் பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணலாம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் அங்கே புக் பண்ணனா ரூம் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கீழே ரூம் தேடணும். ரூம் தேடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 200 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிக்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க. 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். ஒரு பர்சனுக்கு 200 ரூபா தான் கேட்குறாங்க. அது மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ஆளுக்கு ஒரு பேக் தான் கொண்டு வந்திருந்ததுனால நம்ம அந்த பேக் எடுத்துகிட்டு போய் நம்ம சாமி தரிசனத்துக்கு போயில அங்கேயே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் பேக் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வந்து இறங்கிடலாம்.
ரூம் புக் பண்ணாமல் வரவங்க கம்மி பட்ஜெட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 200 ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய இடத்துல கிடைக்குது. நாங்கள் எங்கே புக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோட்டலில் தான் வந்து அந்த 200 ரூமை புக் பண்ணோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ்ஸில் போகலாம், ஜீப்பில் போகலாம். நார்மல் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 90 rupees தான் ஆகும். அதே இது ஏசி பஸ் அப்படின்னா 110 ரூபா கேட்குறாங்க. அதே இது ஜீப் அப்படின்னா 120 ரூபா கேட்குறாங்க. நீங்கள் காரில் போனீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் அதிகமாகுது. அதனால் காரை சூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஜீப்பு அப்படி இல்லைனா பஸ்ஸு, இது ரெண்டை சூஸ் பண்ணுங்கள். ஜீப்பில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை கார் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக காரை புக் பண்ணாமல் ஒரு ஹெட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷேரிங்கில் போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே மேலே போக முடியும். நீங்கள் அது மாதிரி கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு வந்துடலாம். இல்லை நீங்கள் அங்கேருந்தே கூட பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம். நீங்கள் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு பஸ்ஸிலையும் வரலாம். நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா 200 ரூபா டிக்கெட் இருக்குது, 50 ரூபா டிக்கெட் இருக்குது, பொது தரிசனம் இருக்குது. நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமை வந்ததுனால கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஆனாலும் 200 ரூபா தரிசனத்தில் போனால் ஜஸ்ட் 20 நிமிஷத்துல உங்களால் சாமி பார்த்துட முடியும். 50 ரூபா தரிசனத்தில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பொது தரிசனத்தில் போகிறீங்கன்னா 3 மணி நேரம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்தது மேல் திருப்பதிக்கு போக போகிறோம். அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பயண வழிகாட்டலாம் நீங்கள் தெரிஞ்சு வந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் டிஃபன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இது எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2Bயில் தான் சாப்பிட்டோம். திருப்பதியில் வந்துட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் திரும்ப திரும்ப தோற்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடுன்னு சொல்லலாம். இங்கே வந்து சாப்பாடு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் கிடைக்காது. அதனால தான் இந்த டைம் வந்து A2B வந்தோம். A2Bயில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆனால் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில். பட் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா வேறு வழி இல்லை, இங்கே தான் சாப்பிட்ணும். நாங்கள் இன்னும் கம்மி பட்ஜெட்டில் எங்கேயாவது சாப்பிட முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ காலை டிஃபனை முடிச்சுட்டு எங்களுக்கு 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, 9:30. இப்போ அநேகமாக 10:30க்கெலாம் நம்ம உள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறோம். நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு திருப்பதி மலை ஏற போகிறோம். சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா 2 அருவி தெரியுது பாருங்கள். இந்த 2 அருவி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் வந்திருந்தப்போ இந்த அருவியில் தண்ணியெல்லாம் வரல. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த 2 அருவிலையுமே தண்ணி வருது. இந்த சைடு இந்த சிவன் கோயில் இதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப பக்கத்தில் கொட்டும். அந்த இடத்துல குளிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க மலை ஏறலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக திருப்தியாக சாமி பார்த்தோம். அதுவும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வெறும் 4 ஹவரில் சாமி பார்த்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி தரிசனத்துக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து கீழேயே வந்து சாமி தரிசனம் அந்த 300 ரூபாய் கியூவில் நின்னீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் புக் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்னைக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு தான் வந்து சாமி தரிசனம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு வாங்க. பொது தரிசனத்தில் வர்றீங்க அப்படிங்கிறப்ப 24 ஹவர்ஸ் கூட வெயிட்டிங் டைம் ஆகலாம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முன்னாடியே வந்து அந்த 300 ரூபா தரிசனம் புக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் லக்கேஜ் வந்து உள்ளே வந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணலை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதனால லக்கேஜ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டும் நாங்கள் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணோம். டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4 மணி நேரம். அந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த 2 மணி நேரம் எங்களுக்கு சேவ் ஆயிருந்தா ஜஸ்ட் 2 மணி நேரத்தில் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்திருக்க முடியும். அதனால நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க. உங்களோட எலக்ட்ரானிக் ஐட்டம் எது இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே போயிட்டு ஒன்று ரூமில் வச்சுட்டு வந்துருங்க, இல்லைனா காரில் வச்சுட்டு வந்துருங்க. அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே உள்ளே போயிட்டே இருக்கலாம். நிறையா டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா?
குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா பிஸ்கட் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. உள்ளார சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் அதையும் கண்டினியூஸாக சாப்பிட முடியாது. அதனால் பிஸ்கட் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களெல்லாம் புரட்டாசி மாதத்துலலாம் கூட்டிகிட்டு வர்றது நல்லதில்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்படி வர்றீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக வாங்க, ஓகேங்களா? சாமி தரிசனத்தை சூப்பராக பார்த்துட்டோம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் அதுவும் திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையானை வந்து நான் தரிசிப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. சின்ன வயசுலலாம் வந்து திருப்பதி வர்றதே ஒரு கனவாக இருந்துச்சு. இப்போலாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதையும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வந்து ஏழுமலையான் நம்மளை வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம நன்றியே சொல்லணும். நமக்கு வந்து அது இதை கூட அதை கூட கேட்கலாம் தேவையில்ல, நன்றி சொன்னாலே போதும். நானும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்தால் எப்படி வைப் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு நிம்மதி இங்கே வந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பயண வழிகாட்டியை பார்த்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வர முடியலை அப்படின்னாலும் புரட்டாசி மாதம் இல்லைனாலும் மற்ற நாட்களில் வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான்லாம் எதிர்பார்த்தது 12 ஹவர் 13 ஹவர் வெயிட்டிங் டைமில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்தேன். ஆனால் அப்போல்லாம் வெயிட் பண்ணலை. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நமக்கு ஏழுமலையானோட தரிசனம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த நவராத்திரியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் லட்டு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோடனே லட்டு பார்த்தீங்கன்னா முன்னாலாம் 10 லட்டு ஒரு ஆளுக்கு தருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4 லட்டு தான் ஒரு ஆளுக்கு தர்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீ லட்டு ஒன்று 4 லட்டு எக்ஸ்ட்ரா தர்றாங்க. ஒரு லட்டு 50 ரூபா. ஸோ 5 லட்டு தான் வாங்க முடியுது, எக்ஸ்ட்ரா லட்டு கிடைக்க மாட்டேங்குது, தர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்க, முன்னாலாம் 10 லட்டு வாங்கலாம், இப்போ 5 லட்டு மட்டும்தான் வாங்க முடியுது. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆள், அதாவது ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 லட்டு ஃப்ரீ லட்டு 4 லட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அவ்வளோதான். அந்த ஒரு லட்டோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா, ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சாமி தரிசனத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட நைட்டே வந்து நாங்கள் பஸ் ஏறுறோம். இன்னும் பஸ்ஸு புக் பண்ணல, கீழே இறங்கிடணும். கீழே இறங்கிட்டு நைட்டு தான் பஸ்ஸு புக் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ரூம் புக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா 11 மணிக்கோ 12 மணிக்கோ வந்து இங்கே டைமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க கீழே இறங்குற பாதையை. அதுக்கப்புறம் குளிரில் தான் நீங்கள் வாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மந்த் ஃபுல்லாகவே, இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறதா வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி வந்தோம். அடுத்த சனிக்கிழமை எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏ டாமி எந்திரி. ஏய்